அப்படியே இந்த பாட்டு ஞாயிறு மக்கள் நல்லா பாடுறாங்க. நான் போன சாரிம்மா அவங்கள என்ன சொல்லி கேட்பேன்னு சொன்னாக்கா, இருங்க நம்ம வயசில் பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க கரெக்டாக பார்க்குறீங்களா? எத்தனை வானம் இருக்குது? எத்தனை வானம் இருக்குது? என்னம்மா நான் கேட்டது எத்தனை வானம் இருக்குதுன்னு கேட்டேன். அம்மா எத்தனை பூமி இருக்குது? ஒரே கரெக்டாக சொல்லுங்கள். ஏம்மா எத்தனை சந்திரமா இருக்குதா? பார்க்கலாம். ஒரே பூமி ஒரே வானம் எல்லாம் தெரியுங்க, ஒரே சந்திரன் ஒரே சூரியன் நல்லா தெரியுங்க. சொல்லுங்க. ஒரே வானம் ஒரே பூமி எல்லாம் தெரியுங்க, ஒரே சந்திரன் ஒரே சூரியன் நல்லா தெரியுங்க. ஆகையினால் தெய்வம் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, ஆகையினால் தெய்வம் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, இந்த தெய்வம் என்று மனம் விரும்புங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு வியாதி வந்துடுது, ஏதோ ஒரு கஷ்டமான வியாதி. திடீர்னு என்ன பண்ணுவீங்க? என்னத்தான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, என்னத்தான் இருந்தாலும் சரி, அந்த சாமி அங்கே போக மாட்டேங்க. உடனே தூக்கி போட்டு எங்கே ஓடுவீங்க? அதுதான் செய்யக்கூடாது, அதுதான் செய்யக்கூடாது. உடனே கொஞ்ச நேரம் இருப்பா, யாராவது எந்த தெய்வத்தில் கொஞ்சம் கூப்பிட்டு ஜாம் பண்ணு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும், அதுதானே. ஆனால் அர்ஜென்ட்டுக்கு உதவக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா ஏசுகிறிஸ்து தான், அதானே கேட்டேன். அப்போ அற்புத வைத்தியர் தானே இவரு? கரெக்டாக கை தட்ட மாட்டேங்கிறீங்க. அற்புத வைத்தியராம் இயேசு தானுங்க, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பரமதாசு தானுங்க. அற்புத வைத்தியராம் இயேசு தானுங்க, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பரமதாசு தானுங்க. அவளை போல வல்லதாசிரி அவரும் இல்லைங்க, அவரை போல வல்லதாசிரி அவரும் இல்லைங்க. பாவ சாப ரோகம் ஏற்ற பரிசுத்தருங்க. ஓகேவா? கை தட்ட மாட்டேங்க. கை தட்டுறதுல எவ்வளோ வியாதி போது நடிக்கிறது கை நல்லா தட்டணும். நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இந்த கை தட்டுறதுல காற்று நல்லா நல்லா சிரிச்சுக்கினே கை தட்டுங்க. நுரையீரல் நல்லா வேலை செய்யும். புரியுதா? அடுத்துதான் நீங்கள் இப்போ தட்டாது, சும்மா சப்ப தட்டு போட்டுருங்க. பாட்டு பாடும்போது தட்டு. அதுதான் நாங்கன்னா கை தட்டி என்ன பண்ணால், அதான் ஆண்டவர் சொல்லிக்கிறேன், கையை தட்டி என்ன பண்ணமா ஆண்டவர் ஹார்ட்ஸா இதுலேயே சரி பண்ணிடலாம், காலிலே சரி பண்ணிடலாம். நிறைய பேர் அதுக்கு என்ன பண்ணால் அதுக்குன்னு போயிட்டு மருத்துவமனை போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நான் ஒரு வசனம் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறீங்களா பார்க்கலாம். யாரெல்லாம் மனசில் வச்சுக்கணும், நான் வரும்போது சொன்னீங்களானாக்கா கிஃப்ட் வாங்கிட்டீங்களா? நீங்கள் 2 பேர் அவங்க வாங்கினீங்க, நீங்கள் வாங்கலை. இதை பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 16 வருஷம் மனசில் வச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 16. கௌரி மனசில் வச்சு நல்லா தெரியும், நல்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான, சொல்லுங்க, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவர் தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது யோவான் 3:16 அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் பெரிய தவறு பண்ணுறேன், உட்காந்து பண்ணுவேன், பேசக்கூடாது. சரி, ரைட்டு. அப்போது இந்த 3:16 மறக்க மாட்டீங்களா? அடுத்தது, சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? இயேசுவுக்கு உண்டு. சகல வியாதிகள் இன்னைக்கு பார்த்தாக்கா இப்படி ஜான் எடுத்து அந்த தலைக்கு மேலே எத்தனை டாக்டர் அங்கே தெரியுமா? கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், மூளைக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், இதுக்கு மேலே இதுக்கு ஒரு 500 டாக்டர் வராங்க. அடுத்தது இது ஒரு தொண்டை, இது ஒரு 500 டாக்டர். அடுத்தது இங்கே ஹார்ட்டு, இந்த இதெல்லாம் பார்த்து இதுக்கு ஒரு டாக்டர். இப்படி பார்த்தா நம்ம சரீரத்துக்கு குறைஞ்சி ஒரு 40,000 டாக்டர் வராங்க கணக்கு போட்ட பார்த்தா. எலும்பு டாக்டர்னு போனாக்கா கண்ணு பார்க்க தெரியாது, கண் டாக்டர் போனால் எலும்பு பார்க்க தெரியாது. உடனே அந்த ஃபெசிலிட்டி அந்த ஃபெசிலிட்டி. ஆனால் இந்த டாக்டருக்கு எல்லா வியாதியும் குணமாக்கக்கூடிய வல்லமை, எல்லா வியாதியும் குணமாக்கும். அதனால தான், அதாவது சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு? அதனால சகல பாவங்களை நீக்கக்கூடிய வல்லமை ஏற்றுக்கிறது, சகல பாவங்கள். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய பாவம் போகணுன்றதுக்காக கோழி அல்லது மாடு அல்லது ஆடு எடுத்து என்ன பண்ணுறாங்க, வெட்டி பொங்கல் வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, ரைட்டு, அது கூட நமக்கு தேவையில்லை. அது எதுக்காக?
ஒரு கோழி வெட்டிட்டான், என் வீட்டுக்கு இருக்கிற பாவம்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன் ஒரு நாய் வெட்டான், வீட்டில் ஒரு பாவம் போயிட்ட பார்க்க, சரி அதை விட வெட்டுவாங்க வெயிட் பார்க்க. ஆனால் இயேசு ஆண்டவர் உன்னுடைய பாவத்துக்கு என்னுடைய பாவத்துக்கு என்ன பண்ணார்? ரத்தத்தை செஞ்சிட்டார். நிறைய பேருக்கு இந்த பொட்டு வைக்கிறதுக்கு விளக்கம் தெரியாது, இப்படி பட்டை வைக்கிறதுக்கு விளக்கம் தெரியாது, இப்படி நாம போகிறதுக்கு விளக்கம் தெரியாது. ஏன்னு கேட்டாக்க எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் ஒரு ரெட்டி ஏய் என்னை ஏமாற்றிட்டு போகிற நீ, உனக்கு திரி நாமம்னு சொல்லுவாங்க. அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, திரி நாமம். திரினா 3 நாமம்னுவாங்க தெரியுமா? 3 நாமம். இந்த 3 நாமம் எதை குறிக்கிறது தெரியுமா? வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்ல, யாத்திராவும் லேவியராகவும் என்னாகும் உபாகமெல்லாம் எடுத்து பார்த்தீங்களானாக்கா அதில் தெளிவாக இருக்கும். என்ன சொல்கிறதுனாக்கா, இப்படி எடுக்கிற பட்டைக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்த நாமம் 3, அதுக்கு நடுவில் ஒரு பொட்டு ஏசுன்னு ரத்தம்னு சொல்லுவாங்க. இப்படி வர்ற நாமத்துக்கு வந்து பிதா குமாரன் பரிசம் நடுவில் அது வந்து ஏசுன்னு ரத்தம்னு சொல்லுவாங்க. இதுக்கு விளக்கு யாரெல்லாம் சொல்ல முடியுமா? இது வந்து எங்கே பேசணும்? 5000 பேர் மத்தியில் பேசணும். நீங்கள் எத்தனை பேர் மத்தியில் பேசுகிறேன்? 100 பேர் கூட இல்லை. நீங்கள் அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை சரி, தெரியாமல் வாங்கிலோ தெரிஞ்சு வாங்கிலோ அது அப்புறப்படும். என்னை போல ஒரு இந்துல பக்தனை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி இருந்து என்ன ஆண்டரை இயேசு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி 38 மாவட்டங்களும் போயிட்டு ஆண்டோட வார்த்தை சொல்ல முடிய கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கார். புரியுதா? அதில் யாருக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, ஆண்டே எனக்கு இது வியாதியே கிடையாதுன்னு சொல்லுவேன். இப்போ எங்கள் 4 பேர் கேன்சர் வியாதியில் குணம் பண்ணாங்க. 4 பேர் கைவிடப்பட்டவங்க, டாக்டர் கைவிடப்பட்டவங்க. அடுத்தது 3 பேர் ஹார்ட்டில் ரிலீஸ் ஆனாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் கொடுக்குறது ட்ரீட்மெண்ட் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி ஞாயிறில் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, போகும்போது நடந்து போனாங்க. அப்போ யார் செய்கிற அற்புதத்தை? இயேசு கிறிஸ்து, தேவன் செய்கிறார். அதனால் நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அன்றே என் மேலே கிருபையாக வரும், என்னை பாதுகாத்துக்கொள்ளும், என் தேவை செஞ்சு குடிக்கிறது புழு கஞ்சப்பா என்னை நிம்மதியாக பார்த்துக்கணும். இந்த வசனம் மனசு வச்சிங்கன்னா யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தராகிய இயேசு விசுவாசியானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவர் தந்திர உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பின்னாடி நின்று கேட்குற கர்த்தர் சொல்றது நல்லதுதான். அதனால் போதும், கர்த்தர் நல்லவர். எப்போது உங்களுக்கு மனசு கஷ்டம்னாக்கா, தேவன் என்னை காப்பாற்றும் நம்பி இருக்குன்னு சொல்லணும். தேவன் என்னை காப்பாற்றும், இது சங்கீதம் 16. 2வது, தேவனே உண்மை நம்பி இருக்கிறேன், நான் வெக்கப்பட்டு போகாதபடி சரி. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு விரோதன பாவங்கள் அக்கிரமல் எதாக இருந்தால் என்னை மன்னியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரான்? மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். சரி போதும், நம்ம ஜெபம் செய்வோமா? நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தருவேன். ஜெபம் பண்ணலாம். முட்டி போடுறவங்க முட்டி போடுங்க, தெரியாதவங்க உட்காந்திங்க, மூர்த்தி மட்டும் என்னை பார்க்குறீங்க. ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடு, கண்களை மூடு, கண்களை மூடு. நீ தேடு நிம்மதியை எங்கே தந்திடுவார், நீ தேடு விடுதலையை என்னே தந்திடுவார். நாசமேதும் அணுகாமல் பேசர் உன்னை காத்திடுவார். நிற்பதும் நிலைப்பதும் என் தேவ கிருபையே, அதை நீயும் நின்று உணர்ந்துட்டாலே நிம்மதி வாழ்வனில்லையே. ஆண்டவர் மருமையான ரட்சமாகி பிதாவே, இந்த வேலை எனக்கு அன்பான சகோதர சகோதரி பார்த்ததற்கு நிச்சயத்தை உதவி பேசு. ஆண்டு என்னை கூட வயசில் பெருவள் ஒரு மகனை போல பார்க்குறாங்க, ஆண்டவர் ஒரு சகோதரனை போல பார்க்குறாங்க. இவரிடத்துல இந்த அன்பு பிரவேசிக்கு ஆண்டர் செய்யப்பட உதவிக்கு ஆசை. யாருக்காவது வியாதிகள், கஷ்டங்கள், பாடுகள், கடன் பாரங்கள் இருந்தால் கர்த்தர் எடுத்துப்பட உதவி செய்யும். பலவீனம் இருந்தால் பலவீனத்தில் புது பலனை திரும்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டே சரீரத்தில் இனம் தெரியாத எரிச்சல் இருக்கான்றே, இனம் தெரியாத கால் எரிச்சல் இருக்கும், பாதரிச்சல் இருக்கும், கர்த்தாவே மண்டை குடைச்சல் இருக்கான்ற, இதிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். என்றால் சகல வியாதிகளையும் சகல இப்பேற்பட்ட மகத்துவத்துக்குரிய நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய ஆண்டவரும் ஏத்து கிறிஸ்துமான நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே விசேஷத்தை கிருபையை விசேஷத்தை வல்லமையில் கற்றுக் கொடுத்து உதவிகள் செய்யும்படியாக அப்படின்னு இந்த நோக்கத்தை கொண்டு வந்துடும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நீ தந்திரபடியாக நாங்கள் ஜெபித்து மன்னடி கேட்டுக்கொள்ளும். பெரிய காரணம் செய்யும். அநேகருக்கு அநேக குழப்பங்கள் இருக்கிற, வேதனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டும். பேதோட ஆனந்தம் கர்த்தாவை இந்த நேரத்தில் நினைத்தாலே அந்த கஷ்டத்தில் ஒரு லேசாக்கக்கூடிய அந்த வல்லமை கற்றுக் கொடுத்து நீ உதவி செய்வி நாங்கள் விசுவாசம். பெரிய காரணம் செய்யும். ஆசீர்வதியும் பலப்படி நன்மை கிருபையின் தொடர்ந்து கர்த்தரோட தயவோடு உடுப்படி கேட்டுக்கொண்டு கர்த்தரை மீட்பரார் ரட்சணமாகி இயேசு கிறிஸ்து நாமத்திலே நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ಸ್ತೋತ್ರಿ ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ನಾಮத்தை ಸ್ತೋತ್ರಿ ಎಲ್ಲ ಆತ್ಮವೇ ಕರ್ತರಿ ಸ್ತೋತ್ರಿ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳು ಮಾರುವಾದ ஆமென்